ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஒரு 368 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 14/10/2025 தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. எனி டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். இதோட ஏஜ் லிமிட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் இந்த ஜாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணியிருங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, என்டிபிசியோட கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷார்ட் நோட்டீஸு அப்ளை பண்ணுறது வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷனும் அந்த ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஜேஇக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம். எல்லாமே ரயில்வே 2025ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம சேனலில் இருக்கும். வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரயில்வேல வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ரயில்வேல ஒரு ஜாப் வாங்கிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வேயோட அந்த ஆர்பிஎஃப்னாக்கா ரயில்வே போலீஸ்க்கானது கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐக்கான எக்ஸாம் வந்து இனிமேல் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆனுவலி அப்படின்னு சொல்லி ரயில்வே மினிஸ்டர் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆர்பிஎஃப் ரெக்கமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி 2019 சம்திங்கில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு போன வருஷம் தான் பண்ணாங்க. ரொம்ப லாங் கேப் விட்டு தான் கண்டக்ட் பண்ணாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து ஆனுவலி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்கனாக்கா சீக்கிரமாகவே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கரெக்டாக இந்த தேதினாக்கா அது எல்லாமே அந்த ஆனுவல் கேலண்டரில் வந்த மாதிரி கரெக்டாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆனுவலி கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் வருஷம் இனிமேல் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிளுக்கும் வரப்போகுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுனால இங்கிலீஷும் இதில் ஆட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இது வந்து செப்பரேட்டாக ஆர்பிஎஃப்க்குன்னு சொல்லி தனியாக கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணுற அந்த கான்ஸ்டபிள் ஜிடி அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. சேர்த்து பண்ணாக்கா இங்கிலீஷ் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இந்த டெல்லி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதற்குன்னு தனியாக எஸ்ஐ கான்ஸ்டபிளாக எடுப்பாங்க. அந்த மாதிரி தனியாக கண்டக்ட் பண்ணால் தமிழில் மட்டுமே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே எந்த மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று மினிஸ்டர் கொடுத்துட்டாரு. எப்படி வந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷனும் இனிமேல் இயர்லி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம சேனலில் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரயில்வேயோட என்டிபிசி கிராஜுவேட் மற்றும் அண்டர் கிராஜுவேட், அது மட்டும் இல்லாமல் ஜேஇ, அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் கண்ட்ரோலர், இது எல்லாத்துக்குமே ஜாயிண்டான ஒரு 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். 999 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். நேற்றே பார்த்தீங்கன்னா அதற்கான கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்போம். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக தான் அதில் கொடுத்துருக்குறோம். அதாவது மேக்ஸோட ஒரு 22 டாபிக், அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கோட ஒரு 28 டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருக்கோம். என்சிஆர்டி அண்ட் எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி மேக் பண்ண மெட்டீரியல், அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு 101 டாப்பிக்கான ஸ்பெஷல் புக் பிடிஎஃப், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும், அதாவது 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே மந்த்லி பிடிஎஃபாகவே அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். தமிழில் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரயில்வே பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903716083 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த ரயில்வே பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஒரு 120 நாளுக்கான ஸ்டடி பிளான், மேக்ஸ், ஸ்ட்ராட்டஜிகே, ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பார்ட்டாக பிரித்து டெய்லி எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான புக் இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதாவது என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லி அந்த புக்கோட பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துருப்போம். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காம்படிஷன் ஹெவின்றனால இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். அதனால் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.